ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரம்யாஸ் மிக்ஸ்அப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீஸானா யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் அதை அடிக்கடி நம்ம சாப்பிட முடியாது, ஹெல்தி இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் அப்படி இல்லாமல் அதை ஹெல்தி வெர்ஷனில் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க, அது கூடவே 1/4 கப் தயிர் எடுத்துக்கலாங்க. புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. இது ஈஸ்ட்டுக்கு பதில் போட்டுக்கலாம். ரவை அந்த கிறிஸ்பினஸ்க்காக போடுறது. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நமக்கு அந்த பீஸா பேஸோட சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கலந்து எடுத்துக்கணும். இதில் ஒரேடியாக வாட்டரை ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா தான் அந்த மிக்ஸ் கரெக்டாக கிடைக்கும், ரொம்ப வாட்டரியாக இல்லாமல். ஸோ இப்போ நம்ம அவ்வளோதாங்க, பீஸா பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ரவாலாம் நல்லா சோக்காகி சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது கூட உங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், கேப்சிகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் பன்னீர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு இதை அப்படியே மிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. இதுக்கு மேலே ரொம்ப வாட்டரியாக போயிடுச்சுன்னா நமக்கு பேஸ் சரியாக கிடைக்காது. ரொம்ப திக்காக இருந்தாலும் அது நல்லா வெந்து வராது. அவ்வளோதான். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டால் போதும். திரும்ப இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் ஒரு டவாவில் உங்களுக்கு பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுட்டு இப்போ அந்த பேஸை நம்ம இப்போ நம்ம தோசைலாம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். அதை நல்லா அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக ஊற்றிக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம இதை செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம கிட்ஸ்லாம் பீஸா வேணும், இல்லை உங்களுக்கு பீஸா கிரேவிங்ஸாக இருக்குது, டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அப்படியே பீஸாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறவே மாறாது. பட் இது ஒரு ஹெல்தி வெர்ஷனாகவும் இருக்கும். இது நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸி தான். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு மேலே லைட்டாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பேஸ் நல்லா வராது. இப்போ இந்த அளவுக்கு பேஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பீஸா சாஸ் இல்லைனாலும் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான், இதுக்கு மேலே நீங்கள் என்ன டாப்பிங் யூஸ் பண்ணுறீங்கன்றது. இப்போ இந்த பீஸா சாஸை நல்லா அப்படியே அந்த பேஸில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பீஸாவில் எந்த மாதிரி பீஸா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹெல்தி வெர்ஷனில் செய்ய பிடிக்கும்னாலும் எனக்கு ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீஸ் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சும்மா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். சீஸை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் இதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்றது. நான் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், அப்புறம் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் பன்னீர், மஷ்ரூம், இல்லை சிக்கன், ஈவன் சிக்கன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்கள் கிட்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் இது 3 மட்டும்தான் போட்டிருந்தேன். இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகேனோவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது அந்த பீஸாவோட அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இது இல்லைனாலும் ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற டைம் மட்டும்தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் பீஸா ரெடி. ஹெல்தி வெர்ஷனில் நீங்கள் அடிக்கடி கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். மைதா இல்லை, ஈஸ்ட் இல்லை, எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ரெசிபி ஹெல்த்தியாக வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி நீங்கள் அந்த பீஸாவோட பீஸ் எடுக்கும்போது எப்படி வருமோ அதே மாதிரியே இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.